வரலாறை நாம் படிக்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எல்லாவற்றையும், குடும்பத்தையும் சரி, தேவனுடைய விஷயத்திலும் சரி, சக்கிரமமாக நடத்தி செல்கிறதான ஒரு மனிதனாக திகழ்ந்தார் என்று வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே உண்மையாய் ஒரு மனிதன் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தேவனுக்கு பயந்து பக்தியோடு உண்மையாய் வாழ வேண்டும். நாம் வேலை செய்கிற இடத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். நாம் தொழில் செய்கிற இடத்தில் நேர்மையாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களை சுற்றி சத்துருக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது கட்டாயம், சத்தியம், உண்மை. இது நாம் அனுபவிக்கிறதான ஒரு உண்மை. அதுபோலவே தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை அபகரித்து கொள்ள வேண்டும், சூழ்ந்து கொண்டு தன் மகனாகிய அப்சலோமை ஏவி விட்டு அந்த ராஜ்யத்தை தாவீது ராஜாவினிடத்திலிருந்து பிடுங்கிவிட வேண்டும் என்று சத்துருக்கள் சூழ்ச்சி செய்த போதிலும் தாவீது ஓடுகிறார் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுகிறதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவேதான் தாவீது அவர் சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது சஞ்சலத்தோடு மனசை தேற்றி கொண்டு முறையிடுகிறதான ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி, எந்த இடத்திலும் நேர்மையாக இருக்கும் பொழுது இவனை எப்படி கவிழ்த்து விடலாம், இவளை எப்படி கவிழ்த்து விடலாம், இவளை கவிழ்த்து விட்டால் நாம் அவருடைய இடத்திற்கு நாம் சென்று விடலாமே என்று நம்மை சுற்றிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் இருந்து கொண்டு ஏதாவது ஒரு சேட்டைகளை, வேண்டாத வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆயினும் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு அதற்குரியான வழிகளை நமக்கு திறந்து கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாவீதுனுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் தாவீது அனுபவித்தது போல துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உண்மையாய் நடந்து அவர்கள் நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சகோதரனே, சகோதரியை, உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 3ஆம் சங்கீதம் நம் எதை வலியுறுத்துகிறது? ஆண்டவரை முறையிடுகிறதை, ஜெபிக்கிறதை வலியுறுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.